ரெக்கார்ட் பண்ண முன்னால் முதல்ல நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கு சமூக ஊடகத்தினர், யூடியூபர்ஸ், பிரிண்ட் மீடியா அண்ட் வலையொலி எல்லாருக்குமே முதல்ல நன்றி. காரணம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய செய்தி மக்கள்கிட்ட போணுச்சுன்னா வரவிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு ஒரு நல்ல கல்வித்தரத்தை கொண்டு போக முடியும். அதே போல் நீங்கள் அதிகார மையத்தை நோக்கி நகர்த்துனீங்கன்னா ஒரு 15,000 எலிஜிபிளான இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அமைச்சர் பண்ண வேண்டியது, விசி பண்ண வேண்டிய, வைஸ் சான்சலர் பண்ணியிருக்க வேண்டிய வேலையை இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிறீங்க. அதனால் நன்றி. அஃபிஷியலாக சொல்லுங்கள், ஆரம்பிக்கும் போது நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி இன்ஜினியரிங் கல்லூரி அட்மிஷன்ஸ் அந்த கவுன்சிலிங் நடக்கிறத பார்த்துருப்பீங்க. நேற்று கூட ஒரு 9 கல்லூரிகளுக்கு தற்காலிக தடை, அப்புறம் இன்னும் சில ரத்தெல்லாம் பண்ணியிருக்கிறத நியூஸில் பார்த்துருப்போம். மொத்தமாக 433 கல்லூரிகளில் 2.32 லட்சம் மாணவர்களுக்கு சேர்க்கை நடைபெற இருக்குது. அதில் 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த 2 லட்சம் பேருக்கு இப்போ கவுன்சிலிங் நடக்குது, இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த 2023-24 நிதியாண்டில் போலித்தனமாக பேராசிரியர்களில் போலியாக ஒரு 353 பேராசிரியர்கள் போலியாக தங்கள் கல்லூரியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 224 கல்லூரிகளில் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோடைய CAI, சென்டர் ஃபார் அஃபிலியேஷன் இன்ஸ்டிடியூஷன், அவங்க கொடுத்த அப்ரூவலில் தகுதி இல்லாத தரமற்ற நூற்றுக்கணக்கான தனியார் கல்லூரிகளில் நம்ம மாணவர்கள் படிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட தகவல் இருக்கக்கூடிய தகவலை திரட்டி ஆய்வு செய்த தமிழ்நாட்டிலேயே இந்த அளவுக்கு மோசமான சூழலை நோக்கி நகரும்னா மற்ற மாநிலங்களில் இதை விட மிகப்பெரிய பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ AICTE என்ன தான் பண்ணுதுன்ற கேள்வியாக இருக்குது. ஒரு கல்லூரியில் பணிபுரியக்கூடியவர் AICTE விதியும் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய விதியும் பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் மற்றும் முனைவர்கள் இவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருந்தால் தான் அந்த இன்ஜினியரிங் கல்லூரிக்கு அனுமதி கிடைக்கும். தங்கள் கல்லூரியில் பணியே புரியாத அந்த பேராசிரியர்களை கணக்காக காமிச்சு இங்கே நிறைய கல்லூரிகள் அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. அந்த அஃபிலியேஷனில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த அஃபிலியேஷன் அப்ரூவ் பண்ணதுக்கு மிகப்பெரிய காரணம் அந்த விசிட்டிங் டீம், அண்ணா யூனிவர்சிட்டியோடைய விசிட்டிங் டீம். அந்த விசிட்டிங் டீம் தான் கொல்லிவுட் ஆகிருக்கிறதா நம்ம சந்தேகப்படுறோம். அது எப்படி ஊர்ஜிதப்படுத்துறது அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இன்னமும் லைவில் டேட்டா இருக்குது. இதுக்காக நீங்கள் RTI போடணும் அவசியம் இல்லை, வேற எங்கேயும் தேடணுன்ற அவசியம் இல்லை. இந்த டேட்டா அறப்போரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தகவல்களையும் எப்படி சேகரித்து கொடுக்குறோன்னு. இந்த தகவலை அண்ணா யூனிவர்சிட்டியோடைய வெப்சைட்டில் அஃபிலியேஷன் பேஜில் அஃபிலியேட்டட் கல்லூரி 2023-24 5 மண்டலங்களாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. அந்த 5 மண்டலங்களில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரிகளோட விவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பேராசிரியர் மாரிச்சாமின்ற ஒரு பேராசிரியர் ஒரே நேரத்தில் நாம் இருக்கக்கூடிய இதே நேரத்தில் தமிழ்நாட்டு கல்லூரிகளில் 11 இடங்களில் வேலை செய்கிறார். மாணவர்கள் பேசிகிட்டு இருக்கிறார். முழு நேர பணியாளராக பணிபுரிகிறார். முழு நேர நீங்கள் ஃபேக்கல்ட்டி கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி கேட்கலாம். கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி ஃபேக்கல்ட்டி மெம்பராக கிடையாது. ஃபேக்கல்ட்டி மெம்பர்னால் அங்கே முழு நேர பணியாளராக இருந்தால் மட்டும்தான் அந்த கல்லூரியோட பணியாளராக கணக்கெடுக்க முடியும். அந்த கணக்கெடுத்தால் தான் அஃபிலியேஷனே கிடைக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல் முரளி பாபுன்னு ஒரு ஃபேக்கல்ட்டி, அவர் 11 கல்லூரிகளில் இதே நேரத்தில் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறதா ஆவணத்தில் இருக்குது. இது ஃபோர்ஜரிங்களா இல்லையா? அதே போல் இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க விசிட்டிங் டீம். இப்போ உங்களுக்கு தமிழ் ப்ரெஸ் ரிலீஸில் வந்திருக்கோம். அதில் அனெக்சர் 2 பார்த்துக்கங்க. அனெக்சர் 2ல் அந்த மாரிச்சாமின்ற ஃபேக்கல்ட்டி 11 இடங்களில் வேலை செய்கிறத, ஏஞ்சல் காலேஜுக்கு 5/6/23 விசிட்டிங் போயிருக்காங்க. அங்கேயும் இந்த மாரிச்சாமின்ற ஒரு பணியில் இருக்கிறாரு. தனலட்சுமி சீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜுக்கு 17/5 இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க. அதே மாரிச்சாமி அங்கேயும் பணியில் இருக்கிறாரு. ஃபாத்திமா மைக்கேல் காலேஜில் 26/5/23 இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க. அங்கேயும் முனைவர்
மாரிசாமி பணியில் இருக்கிறார். இந்த டேபிளை வந்து நீங்கள் இந்த டேபிள் அனெக்சர் கொடுத்துருப்போம். அனெக்சர் 1ல் ஃபஸ்ட்டில் இருப்பார் மாரிசாமின்றவர். அவர் பணி சேர்ந்த நாளும் இன்ஸ்பெக்ஷன் போன டேட்டும் பார்த்தீங்கன்னா நியரஸ்டில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மாரிசாமி பொறுத்த வரைக்கும் எம்ஆர்கே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கடலூரில் 16/5/23 இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அஃபிலியேஷன் டீம் விசிட்டிங் போகிறாங்க. அந்த கல்லூரியில் 3/6/20 இவர் ஜாயின் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்கிறார். அதே விசிட்டிங் டீம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோடைய விசிட்டிங் டீம் வந்து 17/5 அதாவது அடுத்த நாள் 16/5 எம்ஆர்கே இன்ஸ்டியூட் போகிறாங்க. 17/5 தனலட்சுமி சீனிவாசா காலேஜ் போகிறாங்க. அங்கேயும் அந்த மாரிசாமி பணியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக 18 அதுக்கு அடுத்த நாள் 18/5/23 போகும்போது கதர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்லேயும் பணியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்த நாள் 19/5/23 போன மே மாதத்தில் நடந்த 4 அடுத்த விசிட்லேயும் இந்த முனைவர் மாரிசாமின்றவர் அடுத்தடுத்த கல்லூரிகளில் இருக்கிறார். முதல் நாள் எம்ஆர்கே இன்ஸ்டியூட்டில் இருக்கிறாரு. 2வது நாள் தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிறாரு. தனலட்சுமி சீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூரில் இருக்கிறாரு. அடுத்து 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 18ல் பார்த்தீங்க அப்படின்னா கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் இருக்கிறார். அடுத்து 19ல் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஆர்எஸ் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிறார். அதுபோல் அந்த மாரிசாமின்ற ஃபேக்கல்ட்டி முழு நேர பேராசிரியர் அந்த கல்லூரியில் முழு நேரமாக நான் இருக்கிறேன்னு சொல்லி 11 இடங்களில் இருக்கிறார். இவர் ஒருத்தர் மட்டுமா அப்படின்னா இல்லை. அதுக்கு மேலே முரளி பாபுன்னு ஒருத்தர் இருப்பார். இந்த முரளி பாபுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 11 கல்லூரிகளில் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் முழு நேர பணியாளராக இருக்கிறார். இந்த முரளி பாபு இன்றைக்கி சிண்டிகேட் மெம்பராக இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் சிண்டிகேட் டீமில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் பணிபுரியறது தான் அந்த கல்லூரி சிண்டிகேட். இந்திரா கணேசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியோட சிண்டிகேட் மெம்பர். இந்த கல்லூரியில் வேலை செய்யக்கூடிய முரளி பாபு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு 10 கல்லூரிகளில் ஒரே நேரத்தில் முழு நேர பணியாளராக இருக்கிறார். இது மட்டுமே இல்லை, இது போல் 363 ஃபேக்கல்ட்டிஸ் தமிழ்நாடு முழுசு 363 ஃபேக்கல்ட்டிஸ் போலியாக 972 இடங்களில் பணிபுரிகிறாங்க முழு நேரமாக. எப்படி பணிபுரிய முடியும்? இது விசிட்டிங் டீம் தான் காரணம். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா 2/6/23 போன ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2 கல்லூரிக்கு போகிறாங்க. அதோடைய அனெக்சர் பார்த்தீங்கன்னா அனெக்சர் 5ல் குறிப்பிட்டிருப்போம். ராம்குமார்னு ஒரு ஃபேக்கல்ட்டி 2ஆம் தேதி ஜூன் மாதம் 23 ஒரே நாளில் 2 கல்லூரிக்கு விசிட்டிங் போகிறாங்க. வேறு இன்ஸ்பெக்ஷன் டீம். அதில் ராம்குமார்னு ஒரு ஃபேக்கல்ட்டி முழு நேரமாக இந்த ஸ்ரீ சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜில் வேலை செய்கிறார். அதே நாளில் இன்னொரு இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வேலூரில் நடக்குது. அங்கேயும் இந்த ராம்குமார்ன்ற ஃபேக்கல்ட்டி ப்ரெசண்ட்டில் இருக்கிறார். அப்போது இந்த விசிட்டிங் டீம் வந்து எப்படி உறுதிப்படுத்த முடியும்? இதுபோல் 11 ஃபேக்கல்ட்டிஸ் 11 முழு நேர பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் முனைவர்கள் கல்லூரிகளில் ப்ரெசண்ட்டில் இருந்திருக்கிறாங்க. அப்போ விசிட்டிங் டீம் இங்கே க்ளீனாக தெரியுது, பிளண்டடாக அவங்க வயலேட் பண்ணியிருக்கிறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது. அந்த டீமை பற்றின விவரங்களை கேட்டு ஆர்டிஐ போட்டிருந்தோம். அப்புறம் இந்த டீமை விசிட்டிங் டீம் இன்ஸ்பெக்ஷன் டீமை அனுப்பின டைரக்டர் இளைய பெருமாள் அவங்க தான் பதில் சொல்லணும். இந்த விசிட்டிங் டீம் யாருன்னு கேட்டு ஆர்டிஐ போடுறதுக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்கல. அது ஆணையத்தில் காத்திருப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த விசிட்டிங் டீம் பற்றின எந்த தகவலும் இணையதளத்தில் இல்லை. டைரக்டர் இளைய பெருமாள் சிஐயோட டைரக்டராக அப்போ இருந்தவர். கடந்த 2-3 வருஷமாக அவர் தான் இருந்தார். அவர் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டு விசிட்டிங் டீமை அனுப்புனார். 2023-24 அவர் தான் அனுப்புனார். அவர் தான் இந்த விசிட்டிங் டீமோட ரிப்போர்ட்டை எடுத்து சிண்டிகேட் கொண்டு போகிறாங்க. அப்புறம் விசி இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போது எந்த அளவுக்கு இன்ஜினியரிங் கல்லூரியில் மாணவர்களை தகுதியற்ற ஒரு கல்வியை கொடுக்கறதுக்கு இங்கே வயலேட் நடந்திருக்குன்றதை பார்க்குறோம். இது நீங்கள் வெப்சைட்டில் பார்க்குறத நம்ம கடைசியாக பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. இது மட்டுமே இல்லை, முக்கியமாக 3வது விஷயம் 13,861 பேர் ஏயுஐடின்னு சொல்லுவோம். ஏசிடிஐடியோட ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனோட யூனிக் ஐடி போடாதவர்கள் மட்டும் தமிழ்நாட்டில்
இந்த 480 இன்ஜினியரிங் கல்லூரிகளில் அந்த ஐடி குறிப்பிடாதவர்கள் மட்டும் 14,000 பேர், 13,891 பேர் இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்கெல்லாம் ஃபேக்காக, டம்மியாக, குவாலிஃபைடு இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 47,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரிகளில் வேலை செய்கிறதா அண்ணா யூனிவர்சிட்டியே கொடுத்துருக்கு. அதில் 14,000 பேருக்கு ஏயுஐடி, அந்த ஏசிடிஐயோட யூனிக் ஐடி, அந்த யூனிக் ஐடி குறிப்பிடலைன்னா நீங்கள் அந்த டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அப்படி பண்ணாமல் அவங்கள ஃபேக்கல்ட்டி கவுண்ட்டாக எடுத்து அந்த கல்லூரிக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அப்போ தரமற்ற கல்லூரிகள் இங்கே தமிழ்நாட்டில் தொடர்ந்து இதுக்கு முன்னால் வருஷம் இருந்திருக்குன்னா இதுக்கு முன்னால் வருஷத்துலையும் டேட்டாவில் இருக்கிறத அப்பப்போ செய்திகளுமே பார்த்துருக்கோம். நீதிமன்றமும் அப்போ இதை பற்றி கேள்வி எழுப்பியிருந்தது. அந்த 14,000 இளைஞர்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். ஒரு அமைச்சர் நினச்சிருந்தார்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் நினச்சிருந்தார்னா இந்த ஒரு சின்ன விதியை கடைபிடிச்சா இருந்தாலே இன்றைக்கி 15,000 பேருக்கு வேலை கிடச்சிருக்கும். இன்ஜினியர்களுக்கு, தகுதியுள்ள இளைஞர்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். அவரோட அலட்சியமாக விசி வைஸ் சான்சலர் அவர் இந்த எரரை கண்டுபிடிச்சி இதெல்லாம் இல்லையே, மேண்டேட்ரி ஃபீல்டாச்சே இல்லையேன்னு கேட்டிருந்தா இன்றைக்கி 15,000 பேருக்கு வேலை கிடச்சிருக்கும். இந்த பேராசிரியர்களை போலியாக கணக்கு காமிக்கிறது தடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து டைரக்டர், சிண்டிகேட், இவங்க எல்லாருமே அந்த தரவுகளை சாதாரணமாக நம்ம கண்ணால் பார்த்தாலே தெரியுது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஜோக்கிலலாம் வர்றது போல் மீசை வச்சு ஒரு ஃபோட்டோ, மீசை இல்லாமல் ஒரு ஃபோட்டோ. ஒரு ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோட்டோவை நேராக ஒட்டியிருக்கிறாரு. இன்னொரு காலேஜில் ஃபேக்கல்ட்டி வந்து ஃபோட்டோவை திருப்பி ஒட்டியிருக்காரு. ஃபேக்கல்ட்டினா முழு நேர பணியாளர்கள், எம்ப்ளாயி, முழு நேரம் அந்த கல்லூரியோட பணியாளர். இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னோட சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோவை வச்சுருக்கிறார். மாரிசாமி 4 வகையான புகைப்படங்களை பயன்படுத்தியிருக்கிறார் 11 கல்லூரிகளில். முரளிபாபும் அப்படி தான். இதில் வசந்தா சுவாமிநாதன் ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கிறார், 10 கல்லூரிகளை வேலை செய்கிறார். ஒரே ஃபோட்டோ 10 இடத்துலையும் கொடுத்துருக்கிறார். இவங்கெல்லாம் எங்கே மாட்டுனாங்க அப்படின்னா, எங்கே சிக்கினாங்க, இந்த பொறியில் எங்கே சிக்கினாங்கன்னா டேட் ஆஃப் பர்த். அவங்களால மாற்ற முடியாத ஒன்று தான். இந்த 363 ஃபேக்கல்ட்டியும் வெரிஃபை பண்ணி அவங்க மீது டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். காரணம் என்னென்னா, இவங்க குறிப்பிட்டதெல்லாம் ஒரு கல்லூரியில் பிஇ நான் இந்த கல்லூரியில் படித்தேன்றாங்க, இன்னொரு கல்லூரியில் ஃபேக்கல்ட்டியாக நான் வேலை செய்கிறேன்னு சொல்லும்போது வேறு ஒரு யூனிவர்சிட்டியை கணக்காமிக்கிறாங்க. எம்ஏ எங்கே முடிச்சிருக்கீங்கன்னா வேற ஒரு பல்கலைக்கழகத்தை கணக்காமிக்கிறாங்க. பிஹெச்டி பண்ணியிருக்கீங்கன்னா பிஹெச்டி டைட்டிலை மாற்றிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்கள் போலியாக வேலை செய்கிற எண்ணிக்கை மட்டும் 353 972 இடங்களில் அவங்க வேலை செய்கிறாங்க. மொத்தமாக டம்மியாக இருக்கக்கூடிய அன்எலிஜிபிள் ஃபேக்கல்ட்டியாக நாம் சந்தேகத்துக்கு உட்படுறது 14,000 பேர். இந்த செய்தி அதிகார மையத்துக்கு போகுமானால் கண்டிப்பாக வரவிருக்க காலங்களில் 15,000 இளைஞர்களுக்கு, தமிழ்நாடு இளைஞர்களுக்கு, படித்த தகுதியுள்ள இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு, முடித்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகம். இதை இந்த அரசு கேட்கலையா? கடைசியில் ஒரு நிமிஷம் அரப்போட கூட ஜெயராம் அவங்க பேசிடுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். ராதாகிருஷ்ணன் வந்து உங்களுக்கு தெளிவாக என்னென்ன மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். நான் வந்து இந்த டிசைன் ஆஃப் ஃப்ராட் எப்படி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏதோ சில கல்லூரிகள் பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சில இன்ஸ்பெக்ஷன் டீம் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அளவில் நம்ம இதை பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த முறைகேடுடைய அளவு 480 கல்லூரிகள் கிட்டத்தட்ட அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அஃபிலியேஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதில் இந்த மாதிரி ஒரே பேராசிரியர் 2 கல்லூரிகளில் இருக்கிறது, இல்லை 3 கல்லூரியில் இருக்கிறது, இல்லை 11 கல்லூரிகள் வரைக்கும் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்லூரிகளுடைய எண்ணிக்கை மட்டும் 224. அதாவது பாதிக்கு பாதி, 50% ஆஃப் த கல்லூரிகளில் இந்த விஷயங்கள் நடந்திருக்கிறது இப்போ வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய. இன்னொரு முக்கியமானது, இது ஏன் மிகப்பெரிய அளவில் மாணவர்களுடைய கல்வி தரத்தை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொன்னால், இது ஏதோ லோவர் லெவலில் இருக்கக்கூடிய லெக்சரர் லெவலில் இருக்கக்கூடிய அளவில் மட்டும் நடக்கலை. இது பிஹெச்டி படித்தவர்கள், உதாரணத்துக்கு 353 பேர்
பல கல்லூரிகளில் வேலை செய்வதாக கணக்கு காண்பிக்கப்பட்டதாக ராதாகிருஷ்ணன் சொன்னார். அதுல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 175 பேர் பிஹெச்டி படித்து டாக்டரேட் பட்டம் வாங்கியவர்கள். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், கல்லூரிகளில் ஏஐசிடி நாம்ஸாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அஃபிலியேஷனாக இருக்கட்டும், ரொம்ப முக்கியமாக அவர்கள் டாக்டர் படிப்பு படித்தவர்கள், பிஹெச்டி படித்தவர்கள் வந்து அங்கே டீச்சிங் ஸ்டாஃபா, ஏன்னா அவர்கள் தான் ஒரு கல்லூரியில் எப்படி ரிசர்ச் செய்ய வேண்டும், இல்லை கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வருவதாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களுக்கு மிக மிக முக்கியமானது பிஹெச்டி படித்தவர்கள் இன்ஜினியரிங்கில். அப்போ அவர்கள் அந்த டீச்சிங் ஸ்டாஃப் போதுமான எண்ணிக்கையில் இருப்பது மிக மிக அவசியமானது ஒரு கல்லூரிக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் கொடுப்பதற்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு அஃபிலியேஷன்ல இவ்வளவு பாதிக்கு பாதி பிஹெச்டி படித்தவர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க, அவர்களும் கூட்டு சதியில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மூன்றாவது, இன்ஸ்பெக்ஷன் டீம். இப்போ இந்த ரொம்ப சாதாரணமாக நாம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்களோ நானோ ஒரு கல்லூரிக்கு இன்ஸ்பெக்ஷன் போனோம்னா அந்த கல்லூரியிடம் இருந்து ஒருவர் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. உதாரணத்துக்கு அன்று ஒரு நாள் அவருக்கு 20,000 25,000 ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து ஒரு ஆளை வந்து இவர் எங்கள் கல்லூரியில் வேலை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இன்ஸ்பெக்ஷன் டீமா போகக்கூடியவர்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பல வழிகளில் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று, நீங்க அவங்களுடைய சேலரி, முதல்ல பிஎஃப் அவங்க வந்து கடந்த 6 மாதத்தில் டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்களான்னு கேட்டிருந்தா கூட, அதோடைய ப்ரூஃபை கேட்டிருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க இந்த கல்லூரியில் வேலை பார்க்கலன்னு, இல்லையா? இல்லை இதே தகவல் அதற்கு மேலே இன்ஸ்பெக்ஷன் டீம் போயிட்டு வராங்க ஒரே நாளிலேயே. இப்போ இதில் கொடுத்துருக்கிற டேபிளோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, பல நேரங்களில் என்ன சொல்லலாம்னா, இந்த கல்லூரி ஏமாத்திருச்சு, அந்த கல்லூரி வந்து தெரியாத ஒரு ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டி ஏமாத்திருச்சு, இன்ஸ்பெக்ஷன் டீம் போறவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் இன்ஸ்பெக்ஷன் டீமோடைய டேட்டா ஒரே நாளில் 2 கல்லூரிக்கு இன்ஸ்பெக்ஷன் போறாங்க. ஒரே நாளில் 2 கல்லூரிலையும் அதே நபர் இருப்பதாக அவங்க கணக்கு காமிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி எவ்வளவு பேர் கணக்கு காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டேபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 பேர் ஒரே நாளில் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கும் போது கூட. டாக்டர் ரவிக்குமார் 2 காலேஜில் இருக்கிறார், பிரத்யூஷா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா. கஜேந்திரன் 2 காலேஜில் இருக்கிறாரு, அன்னை முத்தம்மல் ஏஞ்சல் காலேஜ். என்ன ஒரே நாள் 5/6/2023 இந்த 2 காலேஜுக்கும் போறாங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு. 2 காலேஜ்ல எப்படி கஜேந்திரன் இருப்பாரு ஒரே நாள்ல? இன்ஃபேக்ட் ஒரு காலேஜ் வந்து வேலூர்ல இருக்கு, ஒரு காலேஜ் திருவள்ளூர்ல இருக்கு. ஸ்ரீ சாஸ்தா திருவள்ளூர்ல இருக்கு, ஸ்ரீ கிருஷ்ணா வேலூர்ல இருக்கு. எஸ்எம்கே வந்து செங்கல்பட்டுல இருக்கு, அன்னை வந்து நாமக்கல்ல இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, காளியப்பன்கிற நபர் அன்றைய தினம் 5/6/2023 அன்று செங்கல்பட்டுலயும் இருந்தார், நாமக்கல்லையும் இருந்தார். அப்போ இதுதான் இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் அப்படிங்கிறதே ஒரு மோசடி. இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் அப்படிங்கிறது இவர்களுடைய கூட்டு சதியோட தான் இது இயங்குதுங்கிறது. சரி, இதுக்கு மேல ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கு, இதுக்கு மேல வைஸ் சான்சலர் இருக்கிறாரு. இந்த டேட்டாலாம் நாங்கள் எங்கேருந்து எடுத்தோம்? அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஏஐலேருந்து எடுத்திருக்கோம். அந்த யார் அஃபிலியேஷன் கொடுப்பாங்களோ அந்த வெப்சைட்லேருந்து எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த டேட்டா எங்ககிட்ட இருக்குன்னா அவங்க கிட்ட இருக்கு. அவங்க அந்த டேட்டாவை எடுத்து இப்படி வச்சு பார்த்துருந்தாங்க அப்படின்னா, ஒரே ப்ரொஃபஸர் 4 காலேஜில் இருக்கிற மாதிரி நம்மளே கணக்கு காமிச்சிருக்கிறோமே, எப்படி வந்து இது சாத்தியம், எப்படி இந்த காலேஜுகளுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கோம்னு சொல்லி ஒரு வைஸ் சான்சலரோ ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டியோ கேள்வி எழுப்பியிருக்க மாட்டாங்களா? இல்லை ஒரு சிண்டிகேட் மெம்பர்? அப்போ இது எதுவுமே எழுப்பவில்லை என்றால், இது இந்த டிசைனே எப்படி செய்யப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுங்கன்ற ஒரு டிசைனில் தான் இருக்கு. நீங்கள் போய் என்ன கேட்க வேண்டும்? இன்ஃபேக்ட் ஏஐசிடிஇ ஐடி என்று ஒன்று இருக்கு. அப்போ ஏஐசிடிஇ ஒவ்வொரு வருடமும் 5% காலேஜை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஏன் அவர்கள் இதை கண்டுபிடிக்க முடியல? 13,000 ஐடிக்கள் இல்லை, ப்ராப்பர் ஐடி இல்லை அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார். இந்த டேட்டாலேருந்து வருது. அப்போது அதை ஏன் வந்து இன்னி வரைக்கும் என்ஃபோர்ஸ் பண்ணல? ப்ராப்பர் ஐடி இல்லாத ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் உண்மையான மெம்பர்ஸாக இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இது போன்ற பல கேள்விகள். ஸோ இது வந்து ஒரு பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், மாநில அரசில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், மத்திய அரசில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருடைய பங்குமே இதில் இருப்பது தெரிகிறது. இதற்கான கிளியரான முகாந்திரம் தெரிகிறது. ஸோ அதனால் 224 கல்லூரியில் நடந்தது மட்டும் இல்லை. 2வது சிண்டிகேட் மெம்பர்ஸ். நீங்கள் சிண்டிகேட் மெம்பராக யாரை வைக்கிறீங்க? இப்போ இந்திரா கணேசன் ஒரு காலேஜ்லேருந்து அதோடைய பர்சனை வந்து முரளி பாபு அதோடைய சேர்மன் சிண்டிகேட் மெம்பர்.
பாலகிருஷ்ணன் ஒருவரை வச்சிருக்கிறீங்க, இந்திரா கணேசன். இப்போ இந்திரா கணேசன் காலேஜ்லேருந்து இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டியை பார்த்தீங்கன்னா அதில் 9 ஃபேக்கல்ட்டி வெவ்வேறு காலேஜில் வேலை பார்க்குறதா கணக்கு இருக்கு. அப்போ சிண்டிகேட் மெம்பராக இருக்கக்கூடியவர்களே அந்த காலேஜ் கல்லூரியிலேயே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கு. அப்போ இந்த மாதிரி இது வந்து வெறும் லோவர் லெவலில் நடக்கக்கூடிய ஒன்றாக நாங்கள் பார்க்கவில்லை, மிக பெரிய அளவில் நடந்திருக்கு. இட் ரெக்வயர்ஸ் a criminal investigation, it requires a FIR கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் இதில் செய்யப்பட வேண்டும், துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும். ரொம்ப முக்கியமாக இந்த ஆண்டு நம்ம இப்போ கொடுத்திருக்கிற தகவல் வந்து 2023-24 மட்டும் எப்படி 224 கல்லூரிகளில் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து அந்த காலேஜில் மட்டும் வேலை செய்யாமல் மற்ற காலேஜிலும் வேலை செய்வதற்கான முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போது இது இந்த வருடம் என்ன ஆச்சு? 2024 இப்போ இன்ஸ்பெக்ஷன் போயிருப்பாங்க, போய் இப்போ இவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க, இன்னும் அந்த டேட்டாலாம் அப்லோட் பண்ணலை. அப்போ இந்த வருஷம் என்ன பண்ணீங்க? ஸோ இதில் வந்து ரொம்ப எளிது. அவர்கள் நினைத்திருந்தால் வெறும் ஒரு பேன் கார்டை வச்சு மேட்ச் பண்ணியிருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியமாக அவர்கள் வந்து அந்த ஏஐசிடி ஐடியை என்ஷூர் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அவங்க பிஎஃப் ரெக்கார்ட் சேலரி சர்டிஃபிகேட்டை பார்த்து பிஎஃப் ரெக்கார்டை பார்த்துருந்தாலும் இந்த முறைகேடு மிக எளிதாக தடுக்கப்பட்டிருக்கலாம். அப்போ இது வந்து தடுக்கப்படவில்லை அப்படின்னா இது மேலளவு வரைக்கும் கேள்விகளை எழுப்புகிறது. அதனால்தான் இதில் வந்து மேலளவு வரைக்கும் யாரெல்லாம் இந்த அப்ரூவல் ப்ராசஸில் இன்வால்வ்டோ அவர்கள் அனைவரின் மீதும் விசாரணை பாய வேண்டும், யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் கோரிக்கை வைக்கிறது. நன்றி. ஆமாம், நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒன்று, யாரெல்லாம் பொது ஊழியர்கள் அரசாங்கத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்வால்வ் இருக்கிறாங்களோ அவங்க, கல்லூரிகள் எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கிறதோ அந்த கல்லூரியின் நிர்வாகிகள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் பேராசிரியர்கள் இது போன்ற ஒரு ஐடியா கொடுத்து 11 காலேஜில் வேலை பார்ப்பதாக கணக்கு காமிச்சிருக்கிறாங்க, 10 காலேஜில் இந்த மாதிரி பேராசிரியர்கள், இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏஐசிடியோடைய இன்ஸ்பெக்ஷன் என்ன பண்ணுறாங்க, அவர்களுடைய ரோல் என்ன, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும். அப்போ இவர்கள் அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால தான் அனைவரையும் கேள்வி எழுப்புறோம், முதலமைச்சருக்கும் கேள்வி எழுப்புறோம், ஆளுநருக்கும் கேள்வி எழுப்புறோம். ஆளுநர் தான் சான்சலர், ஆளுநர் எப்படி? அதனால தான் ஆளுநருக்கும் இந்த புகார் வந்து ஆளுநருக்கும் அனுப்பியிருக்கிறோம், புகார் வந்து முதலமைச்சருக்கும் அனுப்பியிருக்கிறோம், ஆளுநருக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம், மத்தியில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டருக்கும் அனுப்பியிருக்கிறோம், தர்மேந்திர பிரதான் அவருக்கும் அனுப்பியிருக்கோம். ஏன்னா ஏஐசிடி அவங்க கண்ட்ரோலில் வருது. இங்கே மாநில அரசில் இவங்க இன்ஃபேக்ட் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து மாநில அரசு கண்ட்ரோலில் வருது, சான்சலராக இருக்கக்கூடியவர் கவர்னர். அப்போ இவங்க யாருமே பார்க்கலையா? அது விசாரணையில் தான் தெரியும். நீங்கள் கேட்டதில் ஒரு கல்லூரி வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டால் அவங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது சமீபத்தில் சில கல்லூரிகளுக்கு சிஏன்னு ஒன்று சொல்லுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அப்ரூவல் ப்ராசஸில் சிஏ கண்டிஷன் அப்ளிகேஷன் நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த இடத்துல அங்கே ஃபேக்கல்ட்டி இல்லை, நாங்கள் கண்டிஷன் அப்ளிகேஷன்னு வருஷம் ஊரை ஏமாத்துகிற வேலை செய்கிறாங்க. அதே போல் சில கல்லூரிகளுக்கு தடை கொடுக்குறோன்றது ஊரை ஏமாத்துகிற வேலை. சில கல்லூரிகளுக்கு தான் கண்டிஷன்ஸ் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. கண்டிஷன் அப்ளிகேஷன் என்ன, ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த வேக்கண்ட்டை ஃபில்லப் பண்ணணும். இது நாட் ஓன்லி ஃபில்லப், இந்த சிஐ போடுற பர்பஸ் என்ன, 2 பர்பஸ் தான். லட்சக்கணக்கான ரூபாவை நம்ம மக்கள் போட்டு இன்ஜினியர்களை உருவாக்குறதுக்கு அனுப்புகிறாங்க. இந்த மாணவர்கள் நம்பி இந்த கல்லூரிக்கு எதுக்கு சேர்றாங்க, லேப் ஃபெசிலிட்டி நல்லாயிருக்கும், நல்ல விதமாக ஆசிரியர்கள் இருப்பாங்கன்னு. இங்கே லேப் ஃபெசிலிட்டியை பற்றின விவரங்கள் இது வரைக்கும் 0. அண்ணா யூனிவர்சிட்டி வெளிப்படுத்தவே இல்லை, கல்லூரிகள்லேருந்து வாங்கவே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபேக்கல்ட்டி வாங்கினதில் முறைகேடாக இருக்குன்றதை பார்க்குறோம். இந்த சிஏன்றதில் டெம்பரவரியாக போட்டுட்டு அப்பப்போ சிஏ கொடுக்குறாங்களே தவிர, இத்தனை கல்லூரிகள் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லணும்ல, நீங்கள் கல்லூரி அட்மிஷன் போட்டிருக்கீங்க, நீங்கள் கண்டிஷன் அப்ளிகேஷன் வாங்கியிருக்கீங்க, அதை யாராவது எந்த தனியார் கல்லூரியும் போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி அங்கே அட்மிஷனே நடக்காது, அந்த அட்மிஷன் நடக்காமல் போயிடும். அந்த டேட்டாவை ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி பகிரங்கமாக சொல்லலை? நேற்று பார்த்தீங்க 9 கல்லூரி, நாங்கள் அதுக்கு முன்னால் சில கல்லூரிக்கு கண்டிஷன் அப்ளிகேஷன் நாங்கள். இந்த கல்லூரி பட்டியல் எங்கன்னு பார்த்தீங்களா? எதன் காரணமாக தடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்களா?
அப்போ ஏன் இந்த விவரங்களை மறைக்கிறாங்க? அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இந்த கல்லூரி ஓனருங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களா? ஆடிட் போகிறதா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்களா? இது மட்டும் இல்லை, இப்போ தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு எடுத்துக்காட்ட சொல்கிறேன். தனலட்சுமி இன்ஜினியரிங் கல்லூரியில் 200 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க, 200 சில்லற ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க. அதில் 34 ஃபேக்கல்ட்டி அங்கே பணிபுரியக்கூடியவங்க வேற ஒரு கல்லூரிகளில் பணிபுரிகிறாங்க. இந்த தனலட்சுமி கல்லூரியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரிகளில் 2023-24 அந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செங்கல்பட்டு, அவங்களுக்கு 2-3 பிரான்ச் இருக்கலாம். இந்த செங்கல்பட்டு கிளையில் வேலை செய்யக்கூடிய 34 பேர் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, பேஜ் நம்பர் நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸில் பார்க்க முடியும். ப்ரெஸ் ரிலீஸில் 11வது பக்கத்தில் இருக்கும். தமிழ் ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா 11வது பக்கத்தில் அந்த தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் தான் டாப்பில் இருக்குது. அது அப்படியே 15வது பக்கம் வந்து பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய முழுநேர பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், முனைவர் சி சுரேஷ்குமார், டாக்டர் சி சுரேஷ்குமார், அவர் ஆதித்யா இன்ஸ்டியூட் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறாரு, ஸ்ரீ கிருஷ்ணாவில் ஒர்க் பண்ணுறாரு, ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறாரு, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செங்கல்பட்டில் வேலை செய்கிறாரு, ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரத்தில் வேலை செய்கிறார். அதே வகையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜே ராமகிருஷ்ணன் 5 கல்லூரிகளில் வேலை செய்கிறார். அங்கே வேலை செய்யக்கூடிய ராமகிருஷ்ணன் ஒரே சமயத்தில் இன்னொரு 4 கல்லூரியிலையும் கூடுதலாக வேலை செய்கிறார். தானேஷ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஏஆர்ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருவாரூர், அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் காஞ்சிபுரம், அப்புறம் தனலட்சுமி தாகூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம், இந்த 5 கல்லூரிகளில் வேலை செய்கிறதா இருக்கிறார். அதுக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 14வது பேஜில் பார்த்தீங்கன்னா 8 கல்லூரிகளில் வேலை செய்கிறார். டாக்டர் எஸ் கண்ணன், அவர் தனலட்சுமியோடு சேர்த்து ஜிகேஎம்மில் வேலை செய்கிறாரு, கதிர் காலேஜில், எம்இடி கன்னியாகுமரி, மாதா இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், முகமது சதக் செங்கல்பட்டு, ரங்கராஜ் வரதராஜ் விருதுநகர், டிஜேஎஸ் இன்ஜினியரிங் திருவள்ளூர். இந்த எல்லா விவரங்களும் அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் இது நீங்களே பார்க்க முடியும். எப்படி பார்க்கலான்றதை இப்போ நம்ம பார்ப்போம். அந்த வெப்சைட்டில் போய் அஃபிலியேஷன் ஒரு டேக் இருக்குது. சிஏஐயோட வேலை என்ன? இங்கே இவ்வளோ மாணவர்கள் படிக்க போகிறாங்க, வர்றதுக்கு முன்னால் இவ்வளோ ஆசிரியர்கள் இருக்கணும், இவ்வளோ மாணவர்கள் வரப்போகிறாங்க, இவ்வளோ லேப் ஃபெசிலிட்டி இருக்கணும். இதை பார்த்து தகுதியாக கொடுக்க முடியாத அவங்களாம் அந்த பிரிவு எதுக்கு? சிஏஏ எதுக்கு? அந்த வேலையே செய்யலைன்னா அந்த பிரிவு எதுக்கு? அப்போ அந்த டைரக்டர் தான் இங்கே கேள்விக்கு உட்படுத்தப்படுறார். இந்த கல்லூரி நிர்வாகிகள் மீதும் விசாரிக்கப்படும். இல்லை, ரொம்ப ஒரே ஒரு செகண்ட், இது தொடர்ந்து நடந்து வரக்கூடியதாக தான் பார்க்குறோம். இது வந்து ஒரு வருடத்தில் நடந்தது இல்லை, பல வருடங்களாக நடந்து வரக்கூடியதாக இருக்கிறோம். 2023-24 டேட்டா கூட நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இதை விசாரணை அப்படிங்கிறது அவங்க கேட்ட கேள்வி, நீங்கள் கேட்குற கேள்வி ரெண்டுத்துக்குமே இப்போ விசாரணை பாயும்போது அது வந்து ஒரு வானளாவிய அதிகாரம் வந்து ஒரு விசாரணை அமைப்புக்கு கிடைக்குது. அப்போ அவர்கள் வந்து இதில் நடந்த அனைத்து முறைகேடுகளையும், உதாரணத்துக்கு நீங்கள் கேட்டது என்னென்னா, அவங்க உண்மையிலேயே டாக்டர் பட்டம் படிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ இது வந்து என்னென்னா, ஃபிசிக்கலாக அவங்க அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் போகும்பொழுது அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை காமிச்சு வெரிஃபை பண்ணணும், அவங்க உண்மையிலே படிச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ படித்திருப்பதாக இப்போ சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து அந்த ஆக்சஸ் கிடையாது, அவங்க உண்மையிலேயே படிச்சிருக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் விசாரணையில் தான் கொண்டு வரணும். இன்னொரு ரொம்ப முக்கியமானது, இப்போ ஒரு பேராசிரியர் 2 கல்லூரியில் வேலை பார்க்குறாரா, அப்படி 3 இல்லை 11 அப்படிங்கிறது தான் இந்த நம்மளுடைய எக்ஸ்போஸையில் வந்திருக்கு. ஆனால் பல இடங்களில் இது ஒரு காமன் நாலேஜ். நீங்களும் உங்களுக்கே தெரியும், யாரோ ஒருத்தர் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, ஏதோ இண்டஸ்ட்ரியில் கூட இருப்பார், ஆனால் அவர் எம்இ படிச்சிருக்கிறாரு இல்லை பிஹெச்டி படிச்சிருக்கிறாருன்னா அவரை ஒரு நாள் கூட்டின்னு வந்து அந்த காலேஜில் வந்து கணக்கு காண்பிப்பதற்காக ஒரு நாள் கூட்டின்னு வந்து இன்ஸ்பெக்ஷன் டீம் வர அன்றைக்கி வர சொல்லுவாங்க. அதற்கு ஒரு பணம் பே பண்ணப்படுது. அப்போது ஒருவேளை நிறைய நபர்கள் ஒரு காலேஜில் மட்டும் போய் பண்ணலாம், அதெல்லாம் இன்னும் இதில் வரவே இல்லை. ஸோ அதெல்லாம் விசாரணையில் தான், அதற்கு தான் பிஎஃப் டேட்டா சேலரி டேட்டா எடுக்கும். பிஎஃப் டேட்டா சேலரி டேட்டா எடுத்தாங்க விசாரணை அமைப்பு அப்படின்னா, யார் உண்மையிலேயே வேலை செய்கிறார்கள், எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்கள், எவ்வளவு பேர் போலியானவர்கள். நாம் கொடுத்துருக்கிறது குறைந்தபட்சம் போலியானவர்கள், போலியாக வேலை செய்வதாக இருக்கக்கூடியவர்கள். இதை தாண்டி பல மடங்கு கூட உண்மை இருக்கலாம். இல்லை, 353 பேராசிரியர், 353 பேராசிரியர்கள், 353. நம்ம அதை சொல்ல போனால் விதிப்படி ஒரு கல்லூரிக்கு மேலே முழுநேர பணியாளராக வேலை செய்ய முடியாது. அப்படி இருந்தால் வயலேஷன் விதி. இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் குற்றவியல் நடவடிக்கையை பரிந்துரைத்து ஏஐசிடியில் விதியே இருக்குது.
நீங்கள் எந்த விதமானதும் செய்யலை, சர்டிஃபிகேட்டை கேன்சலேஷன் பண்ணணும். அதுக்கு துணை புரிந்த அந்த கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை உட்படுத்தப்படணும். இப்போ இந்த தரமற்ற கல்லூரி நிறுவனங்கள் இங்கே உள்ளார கட்டமைக்கிறது ஒரு வழியாக போயிடுது. அதுதான் கேட்குறோம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த நிமிஷம் தங்கள்கிட்ட இருக்கிற ஃபேக்கல்ட்டி, இந்த AUIDன்னு ஒன்று இருக்குங்க, AICTIயோட யூனிக் ஐடி, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய யூனிக் ஐடி. இது என்ட்ரி பண்ணாங்கன்னா வேலிடான ப்ரொஃபஸர். நீங்கள் ஒரே ப்ரொஃபஸர் 2 இடத்துல வேலை செய்யலாம். அதுக்கு தனியாக விதி இருக்குது. அதுக்கு என்ன விதினா ஃபேக்கல்ட்டி கெஸ்ட் லெக்சர் சொல்லுவாங்க. அது வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்லேயே வராது. அவர் 2 இடத்துல வேலை செய்ய முடியும். இங்கே பாதி சேலரி வாங்கலாம், இங்கே பாதி சேலரி வாங்கலாம். ஆனால் 2 கல்லூரிக்கும் தெரிஞ்சிருக்கணும், இந்த கல்லூரியில் நான் வேலை செய்கிறேன், இந்த கல்லூரியில் நான் வேலை செய்ய போகிறேன்னு தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு ஒதுக்கப்படக்கூடிய சேலரியில் 2 ஸ்லாபாக பிரித்து தான் கொடுக்கணுன்றதும் விதியே இருக்குது. அவர் அதுக்கு மேலே வேலையே செய்ய முடியாது. அவர்களை பற்றி நம்ம இந்த கம்ப்ளைண்ட்ல பேசவே இல்லைன்னா அது கெஸ்ட் லெக்சரர். நம்ம பேசுறது பூராவே முழு நேர ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் பற்றி தான் நம்மளுடைய புகார். ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வேலை செய்யும். கல்லூரிகள் கிட்ட வருது. அதான் சொல்ற பாதிக்கு பாதி கல்லூரிகள்ல இது போன்ற முறைகேடுகள் நடக்குது. அதில் இன்ஜினியரிங் கல்லூரிகள் மட்டும் 433, அதில் இந்த 224 நீங்கள் பேன் பண்ண 50%. எதுதான் சொல்கிறேன், இது ஐவாஷ், மக்களை ஏமாத்துற வேலை. இந்த CIAன்னு ஒரு பிரிவு இருக்குது இல்லையா, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே, இந்த விங்கு வந்து நாங்கள் இருக்கோன்னு காமிக்கிறதுக்காக சில கல்லூரிகளுக்கு நாங்கள் பேன் பண்ணுறோம், சில கல்லூரிகளுக்கு நாங்கள் கண்டிஷன்ஸ் அப்ளிகேஷன் கொடுக்குறோன்னு ஏமாத்துறாங்க. இப்போ வெளியிட சொல்லுங்கள் அந்த விவரங்களை. இதில் AICTE என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பயோமெட்ரிக் செக் பண்ண சொல்கிறாங்க. ஃபேக்கல்ட்டி மெம்பருக்கு பயோமெட்ரிக் பார்க்கணுன்னு இருக்குது. இவங்க போயிருந்தவங்க பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்கும். இப்போவும் சிம்பிளுங்க, AUID இல்லை, அந்த AICTEயோட யூனிக் ஐடி இல்லை அப்படின்னாலே நீங்கள் ஏன் என்ட்ரி பண்ணலை? அதுக்கு ஒரு குறுகிய காலம் தான் பஃபர், குறுகிய காலம் மட்டும்தான் அந்த விசிட்டிங் டைம் கொடுப்பாங்க. நான் முழு நேரம்னா இங்கே பணியாளராக செய்கிறேன்னு உறுதியாகிடுச்சுன்னா, இதில் அந்த மாரிச்சாமிலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வாரத்திலேயே, முரளி பாபும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ரெஸ் ரிலீஸ்லேயே பார்க்கலாம், அடுத்தடுத்த நாட்களே வேலை இடத்துல வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க. இன்ஸ்பெக்ஷன் அடுத்தடுத்த நாளில் நடந்திருக்கும். இது எல்லாமே கணக்கு தான். அந்த கல்லூரியில் அவங்க இருக்கவே மாட்டாங்க. 34 இடம்னா 11 இடம்னா ஒரு இடத்துல தான் மேபி அவர் ஃபுல் டைம் வேலை பார்க்க முடியும். 10 இடத்துல சும்மா கணக்கு காமிச்சிட்டாங்க. இது வந்து 2023-24 இவங்களை உடனடியாக ஹோல்டு பண்ணி, இந்த 24-25க்கு அதே கல்லூரிகள் அனுமதி வழங்கப்பட்டிருக்குமானால் ஹோல்டு பண்ணி உறுதிப்படுத்திக்கங்க. நீங்கள் உறுதிப்படுத்திட்டு ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நீட்டு தேர்வு தள்ளி போனதுனால அந்த ரிசல்ட் வந்து பிரச்சனையானதுனால தான் உங்களுக்கு கவுன்சிலிங்கே தள்ளி வந்திருக்கு. ஏறக்குறைய 1 மாதம் பக்கத்தில் தள்ளி வந்துருச்சு. நீங்கள் இப்போ அட்மிஷன் கொடுக்குறீங்களா, ஏற்கனவே நிறைய கண்டிஷன் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஏற்கனவே கண்டிஷன் அப்ளிகேஷன் இருக்கிற இடங்களே இருக்குன்னா நீங்கள் பேன் பண்ணிடுங்க. வேறு கல்லூரிக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி மாணவர்களை அங்கே டைவர்ட் பண்ணுங்கள். அந்த இழப்பை அரசு முடிவெடுக்கணும். இல்லை, இது ரொம்ப முக்கியமாக இதில் பாதிக்கப்பட போகிறது மாணவர்கள். கண்டிப்பாங்க. ஏன்னா இதில் நம்ம பார்க்குறது நீங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் டேட்டா மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு. லேபோட எந்த விவரங்களும் வரல. நம்மளே நியூஸில் பார்க்குறோம்ல, மாணவர்கள் வந்து சொல்கிறாங்க உள்ளார ஒன்றுமே இல்லை, வெறும் கட்டடம் மட்டும்தான் இருக்குன்னு. அப்போது இவங்க இன்ஸ்பெக்ஷன் போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, அஸ் பப்ளிக்காக வெளியிலேருந்து நம்மளால் பார்த்த தரவுகள் தான் இவ்வளோ எடுக்க முடிஞ்சிருக்கு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ளார போய் டீட்டெயில்ஸ் ஸ்டடி பண்ணால் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வெளில தெரியலாம். இந்த 224 கல்லூரிகளில் உடனடியாக இன்றைக்கு இரவே கூட அண்ணா யூனிவர்சிட்டி நினச்சா இவங்கெல்லாம் எலிஜிபிளாக இல்லையா, AUID அப்ளை பண்ணுங்கள், ஃபேக்கல்ட்டி நாங்கள் வருவோம் இருப்பாங்களா இல்லையா, ஒரு வாரத்தில் பண்ண முடியும். ஏன்னா 5 மண்டலங்களும் அண்ணா யூனிவர்சிட்டி வேலை செய்யுது தமிழ்நாட்டில். இந்த இருக்கக்கூடிய 480 கல்லூரிகளுமே 5 மண்டலங்களாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. இதோடைய உறுப்பு கல்லூரிகளுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. இம்மீடியட்டாக அண்ணா யூனிவர்சிட்டி நினச்சா வித்தின் அ வீக் எல்லா இடங்கள்லையும் இந்த பேராசிரியர்களாக போலியாக கணக்கு காமிச்சிருக்கூடிய இடங்களை எடுத்தாலே 15,000 பேருக்கு வேலையும் கிடைக்கும், சேரப்போகிற மாணவர்களுக்கு நல்ல கல்வியும் கிடைக்கும்.
என்ன காரணமாக இருந்தாலும் நீங்கள் அதாவது கெஸ்ட் லெக்சருக்கு 2 இடத்துக்கு மேலே வேலை செய்ய முடியாது, விதியே அப்படி தான். அப்போ எனக்கு சேலரி பிடிக்கலாம், வெளில போய் வேறு இடத்துல வேலை செய்ய. இது 10 இடத்துல வேலை செய்யக்கூடிய டேட்டா கிடையாது, வேலை செய்வதாக கணக்கு காண்பிக்கப்பட்டது. புரியுதுங்களா? ஸோ இது கணக்கு தான் அப்படி காமிக்கிறாங்க. 11 இடத்துல ஒரு ஆள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இது வெறும் கணக்கு காண்பிக்கப்பட்டது. அமைச்சர் பொன்முடி அவர்கள் இதற்கு பதில் சொல்றாங்க. அவர் தான் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். அப்போ இது தமிழ்நாட்டில் இந்த பொறியியல் கல்லூரிகளுடைய தரத்தை உறுதி செய்ய வேண்டியது அவருடைய மிக முக்கியமான பொறுப்பு. அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இது உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியுதுன்னா அவங்களுக்கு தெரியாமல இருக்க போகுது, இல்லை செக்ரட்டரிக்கு தெரியாமல் இருக்க போகுதா? செக்ரட்டரியிலேருந்து எல்லாரும் சிண்டிகேட் மெம்பர்ஸ், பல ஐஏஎஸ் அதிகாரிகள் சிண்டிகேட் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு கல்லூரியில் 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அங்கே இல்லை. உங்கள் கணக்குப்படி பார்த்தா அங்கே இல்லை, வேறு எங்கேயோ இருக்கிறாங்க. அப்போது ஃபேக்கல்ட்டியோட கவுண்ட்டு குறையுது. மாணவர்களுக்கு சொல்லித்தரதுக்கான ஒரு குவாலிட்டியான ப்ரொஃபஸர்ஸ் அங்கே இருக்க மாட்டாங்க. அப்போ அதோட தரம் குறையுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அங்கே லேபோட ஃபெசிலிட்டி இன்னும் கேள்விக்குறி தான். எந்த டேட்டாவும் இது வரைக்கும் வெளியில் வரல, வெளியில் வரணுன்றதான் விதி, வெளியே வரவே இல்லை. நம்ம அதையும் வெளியிட சொல்லி கேட்குறோம். அப்போ அவங்களுக்கான பாடமே சொல்லித்தராமல் எப்படி அவங்கள எக்ஸாமுக்கு மீட்டப் பண்ணுறதுக்கு தயார்படுத்தியிருப்பாங்க. அப்போ எப்படி ஒரு எலிஜிபிளான இன்ஜினியர் வெளில நம்ம நாட்டுக்கான முன்னெடுப்புகளை நிறைய மேற்கொண்டிருக்க முடியும். அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த சில வருஷங்கள் நடந்திருக்கலாம், அது எத்தனை வருஷமாக நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏற்கனவே 2022-23 டேட்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது முடிஞ்சதும் அதுவும் கூட நம்ம வெளியிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து இண்டஸ்ட்ரி சொல்லக்கூடியது என்ன, இன்ஜினியர் படிப்பு முடிக்கிறாங்க, ஆனால் அவங்க எம்ப்ளாயபிளாக இல்லை. அவங்கள ஒரு இன்ஜினியராக எம்ப்ளாய் பண்ணக்கூடிய வகையில் அவர்களுக்கு அந்த தயார்படுத்தக்கூடிய அந்த ஸ்கில் திறன் இல்லை அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் இண்டஸ்ட்ரி சொல்லிட்டு வராங்க. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இது போன்ற தரமற்ற கல்லூரிகள் மோசடி செய்து அஃபிலியேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸை இவங்க எல்லாரும் செய்யக்கூடிய கூட்டு சதினால கடைசியில் மாணவர்களுடைய கல்வித்தரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இதோடைய சாராம்சம். அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி தரத்தை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி உள்ளார்கள். இந்த நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏஐசிடிஆக இருக்கட்டும், இவங்க அனைவரும் இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்கிறாங்க. இனியாவது இது போன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது இவங்களோட. அதங்க சில பேருக்கு தெரிஞ்சே நடந்திருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம். அது இன்வெஸ்டிகேஷன் டைமால தான் சொல்ல முடியும். ஒரே நேரத்தில் 2 கல்லூரி போகிறாங்க, 2 கல்லூரி ஒரு ஃபேக்கல்ட்டியாக ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்கன்னா அது தெரிஞ்சு நடந்தது. சில பேர் என்ன பண்ணியிருக்கலாம், நான் வேறு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இங்கே கூட அன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் டீம் அப்போ சைன் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம். இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 10 கல்லூரியில் வேலை செய்வதாக கணக்கு காண்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 10 கல்லூரி, அவர் ஒரு கல்லூரியில் தான் வேலை பார்க்க முடியும். மேபி அந்த ஒரு கல்லூரியில் தான் உண்மையாக வேலை பார்க்குறாரு. மீதி 9 கல்லூரிகளுக்கு அவர் எப்படி போவார்? அந்த கல்லூரியில் சிக் லீவ் வாங்கிட்டு நான் அந்த ஏதோ ஒரு சிக் லீவ் வாங்கிட்டு நான் இன்ஸ்பெக்ஷன் அன்றைக்கி மட்டும் அங்கே போய் கணக்கு காமிச்சிட்டு வரலாம். ஸோ அந்த 10 கல்லூரியில் ஒரு கல்லூரி தப்பு செய்யாதவங்களாக இருக்கலாம், மீதி 9 கல்லூரி தப்பு செய்தவர்களாக தான் இருக்கும். 20,000 50,000 வரைக்கும் கேள்விப்படுறோம். இதில் முனைவர்கள் 175 பேர் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முனைவர்கள் இது பெரிய அளவில் இருக்கிறாங்க அப்படின்றது. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த வெளில பார்க்குறதுல ரொம்ப கம்மி, இன்னும் உள்ளுக்குள்ளே நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே ப்ரெசென்ட்டே ஆகாமல் 20,000 அந்த துணை பேராசிரியர், அப்புறம் பேராசிரியர், இணை பேராசிரியர், முனைவர்ன்ற மாதிரி இருக்குது. அந்த கிரேடை பொறுத்து மினிமம் 25. இன்ஸ்பெக்ஷன் அன்னைக்கு வர அன்னைக்கு கொடுக்கக்கூடிய பைசாவை சொல்கிறீங்களா? இல்லை, சேலரி இவர் சொல்கிறது. பட் ஈவன் இன்ஸ்பெக்ஷனுக்கு கூட இது ஒரு பெரிய ஏஜென்ட் எல்லாம் வச்சு, மிடில் மேன்லாம் வச்சு நடக்குதுன்னு நாங்கள் கேள்விப்படுறோம். ஹோட்டல்லாம் புக் பண்ணி ஒரு ஆசிரியர் கணக்கு காமிக்கணும்னா அவருக்கு ஹோட்டல் புக் பண்ணி அவருக்கு வர வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் அவர் கணக்கு காமிப்பார். அவருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காலேஜ் ஹோட்டல் புக் பண்ணி கொடுப்பாங்க. இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏஜென்ட் இருக்கிறாங்களா? ஸோ இதெல்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம். இப்போ விசாரிக்கும் போது ரெசார்ட் புக் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இவங்க எஃப்ஐஆர் போட்டு அதே மாதிரி துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து இதை மாற்ற வேண்டும். இல்லை என்றால் சட்ட ரீதியாக தான் நம்ம போயிடும். நடக்கக்கூடிய காரியமா தெரியல. இதை நீங்க டைரக்டா கோர்ட்டுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பு
கண்டிப்பாக இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும். நம்மளுடைய ஒவ்வொரு புகாருமே நம்ம அப்படி தான் நாடிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால அந்த மாதிரி தான் நம்ம வந்து விசாரணை அமைப்புகளுக்கான கால அவகாசத்தை கொடுத்து அவர்கள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நம்ம வந்து நீதிமன்றம் சார் கைது நடவடிக்கை அப்படிங்கிறத விட கைது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம் இன்னைக்கே கைது பண்ணணுங்கிறது. கைதுங்கிறத விட வழக்கு பதியப்பட்டு அவர் அதை ப்ரூவ் பண்ணி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அதற்கு பிறகு அவங்க சிறையில் அடைக்கணும். நீங்கள் இன்னைக்கு கைது பண்ணுறதுங்கிறது தீர்வு கிடையாது. இன்னைக்கு கைது பண்ணுவாங்க, நாளைக்கு 50 பல லட்சம் கொடுத்து வெளியே வந்துடுவாங்க பெயிலில். அது தீர்வு கிடையாது. அதை தாங்க அண்ணா யூனிவர்சிட்டி நினைச்சா வித்தின் அ வீக், ஒரு வாரத்திற்குள்ள இந்த 400 கல்லூரிகளை உடனடியாக தரவுகளை ரீசெக் பண்ணுறதோ, அந்த ஃபேக்கல்ட்டி இருக்கிறத பார்க்குறதோ எந்த விதத்துலையும் வாய்ப்பு இல்லாமல் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அரசு நினச்சா செய்ய முடியும். இந்த ஃபேக்கல்ட்டியோட இது மிக துரிதமாக செய்யப்படணும். ஏன்னா இந்த துரிதமாக இந்த ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள இவங்க பண்ணாதான் இந்த ஆண்டு அது போன்ற போலி கல்லூரிகளை இவங்க வந்து அஃபிலியேஷன் கொடுக்காம நிப்பாட்டி மக்களுக்கும் கவுன்சிலிங்க்கு போகக்கூடியவர்களுக்கும் இது போன்ற கல்லூரிகளே அஃபிலியேஷன்ல இல்லைங்கிறத செய்ய முடியும். ஸோ அது வந்து மிக துரிதமாக அவர்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. என்ன கேட்குறீங்க கமகே சார்? இல்லை, அவங்கள அப்ரோச் பண்ணுறது நம்ம வேலை அல்ல. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தரவுகளை வச்சு இப்போ முன்னால் வச்சுருக்கோம். இந்த தரவுகளுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அது விசாரணை அதிகார மையம் தான் விசாரணை எடுக்கும். அதாவதுங்க ஒரு சேலரி 25,000 ஒருத்தருக்கு சேலரின்னு வச்சுக்கோங்க. துணை பேராசிரியருக்கு உதவி பேராசிரியர் 25,000 ஒரு வருஷத்துக்கு கொடுக்குற சேலரி 2.5 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு நாள் செலவு 25,000 கையில் கொடுத்துடலாம். ரூமு ரெசார்ட்டு அது இதுன்னு சேர்த்தா கூட இன்னொரு 10,000 15,000 2 லட்ச ரூபா உங்களுக்கு லாபம். ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு 2 லட்ச ரூபா உங்களுக்கு லாபம். அப்போது எத்தனை ஃபேக்கல்ட்டி அவங்க டம்மியாக காமிக்க முடியுதோ அந்த அளவுக்கு கல்லூரி நிர்வாகத்துக்கு லாபம் செலவும் பண்ண தேவை கிடையாது. அதே போல் அஃபிலியேஷன் தக்க வச்சிடறாங்களா, அஃபிலியேஷன் தக்க வச்சிடுறாங்க. அப்போ என்றைக்கு வேணாலும் நான் நடத்திக்க முடியும்னு ஒரு எண்ணம் வந்துடுது. அதனால தான் மாணவரோட கல்வித்தரத்தில் இன்னும் டைலூட் ஆகுதுன்றோம். லேபோட விவரங்களே இன்னும் வெளில வரல. லேபோட ஃபெசிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரியலை. மாணவர்கள் வெளியில் தெரிஞ்ச ஆசிரியர்கள் பற்றி, துணை பேராசிரியர்கள் பற்றி, அந்த முனைவர்கள் பற்றியே இவ்வளோ விவரம் வெளில வந்திருக்குன்னா அப்போ அந்த ஒரு ஃபேக்கல்ட்டி அந்த முனைவர் வந்து எப்படி டீச் பண்ணியிருப்பார்? ஒரு 4 பேருக்கு பிஹெச்டிக்கு எப்படி ட்ரைனிங் பண்ணியிருப்பார்? எப்படி தீசஸ் கொடுத்துருப்பார்? ஏனோ தானோ தீசஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய முனைவர்களே ஒவ்வொரு கல்லூரிகளில் வேறு தீசஸ் பண்ணால் தான் ஹெட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. அது எப்படி பண்ண முடியும்? ஒரே யூனிவர்சிட்டி ஒரே வருஷம் ஆனால் வேறு தீசஸ், அது இயல்பில் பாசிபிலிட்டியே இல்லாத ஒரு விஷயத்தை முனைவர்களே செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இந்த கோணத்தில் தானே இந்த பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. முனைவர்கள் அப்படி தானே இருக்குது. சார் நம்ம இப்போ தான் சொல்லணும். இல்லை, யாராக இருந்தாங்க அந்த கல்லூரிகள் நடத்துறதும் அவங்க அரசியல்வாதிகள் நடத்துகிறாங்க. பட் இதை நிர்வகிக்கிறதும் சிண்டிகேட் மெம்பர்ஸ்லேயே அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. நீங்கள் அமைச்சரே தான் இதுக்கு பொறுப்பு, அவரே ஒரு அரசியல்வாதி தானே. ஸோ அதனால நேரடி பொறுப்பு அங்கேயே இருக்கும் பொழுது நம்ம சுற்றி வளைச்சு போக வேண்டிய அவசியம். அந்த லைவ் மட்டும் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக அதனாலதான் இந்த கல்லூரிகள் மீது நடவடிக்கை இனியாவது கண்டிப்பாக அதனாலதான் மீண்டும் நம்ம என்ன சொல்றோம்னா இதன் மீது உடனடி நடவடிக்கை தேவை. இனியாவது இது நடக்காமல் இருக்கணும். இந்த தவறு நடந்தவர்கள் மீது நடவடிக்கை ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் ஆனாதான். இப்போ 8 காலேஜ் 9 காலேஜுக்கு அஃபிலியேஷன் நாங்க பேன் பண்றோம்னு சொல்றது எப்படி ஒரு மோசடி வேலை அப்படிங்கறத நீங்க பாருங்க. நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இந்த மோசடியில ஈடுபடும் போது
வெறும் பேருக்கு 8-9 பேர் நடவடிக்கை எடுக்க மாதிரி காமிக்கிறது. இதுதான் டிசைன்லயே ஃப்ராடுன்னு நாங்க சொல்றோம். இது வந்து ஹையர் லெவல்ல நடக்கக்கூடிய ஃப்ராட். அதனாலதான் நம்ம சொல்றோம் இதன் மீது நடவடிக்கை உடனடியாக முதலமைச்சர் வந்து இதற்கு பதில் சொல்லணும். அமைச்சர் பொன்முடி இதற்கு பதில் சொல்லணும். இதன் மீது நடவடிக்கை உயர்மட்டத்திலிருந்து பாய்ந்தால் மட்டும்தான் இதற்கு மாணவர்களுடைய தரத்திற்கு இனியாவது உறுதி செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அதனால இனியாவது உறுதி செய்யப்பட வேண்டும். விசிட்டிங் டீமுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு பல்கலைக்கழகத்தில் இருப்பாங்க, சீனியர்ஸில் இருப்பாங்க, லெக்சராக இருப்பாங்க, ஃபேக்கல்ட்டி அதில் இருக்கக்கூடியவங்க தான் வருவாங்க. அவங்க தான் இதுக்கு வர முடியும். இன்னொரு அதுதான் அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் வெளியில இன்ஸ்பெக்ஷன் டீம் யாருன்னே நமக்கு தெரியல. நானும் கொஞ்சம் விசாரிக்க ட்ரை பண்ணேன் சமீபத்தில். என்ன சொல்றாங்கன்னா ஈவன் சிண்டிகேட் மெம்பர்ஸ் கூட சில பேர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலாம் இருப்பதாக சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் யாரெல்லாம் போனாங்க அப்படிங்கிறது ரொம்ப மூடிமறைக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்கு. அதனால தான் அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறத ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக வைங்க, யாருன்னு தெரியட்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை. நாங்க எங்களுக்கு தெரிந்த வரை நாங்கள் வந்து தேடி பார்த்தோம். நீங்க இப்போ எல்லாருமே ஒரு தடவை லைவ்ல பாருங்க. ஏன்னா நீங்க நினைச்சீங்கன்னா எல்லா மாணவர்களும் அவங்கவுங்க வீட்டில இருந்தே பார்க்கலாம், உங்க மொபைல்லே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா மட்டும், அந்த மாரிச்சாமின்ற டேட்டா மட்டும் நீங்க ஆன்லைன்ல லைவ்ல எப்படி பார்க்கலாம், எப்படி எந்த சைட்ல எடுக்கிறோம் இந்த விவரங்களை அப்படின்றத நீங்க இது எல்லாருக்கும் கொண்டு போங்க. நன்றி. வந்தவங்க நம்ம ஜென்ரலா கூகுள்ல நீங்க மொபைல்லையுமே பார்க்கலாம். ப்ரொஜெக்ட் ஆஃப் பண்ணிடாதமே. நம்ம ஜென்ரலா கூகுள்ல நீங்க அண்ணா யூனிவர்சிட்டின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட் வரும். அண்ணா யூனிவர்சிட்டி ஹோம் சைட்டு தான் நம்ம முதல்ல போகிறோம். இந்த ஹோம் சைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே அஃபிலியேஷன் இருக்கும். இந்த அஃபிலியேஷன்றது இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி ஹோம் சைட்டில் அஃபிலியேஷன், அங்கீகாரம், இணைப்பு வழங்கக்கூடியது அப்படின்ற ஒரு டேக் இருக்கும். இந்த டேகை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த கல்லூரியோட மெயின் சைட் வந்துடும். CAI சென்டர் ஃபார் அஃபிலியேஷன், இதான் CAIயோட ஹெட் பேஜ். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மொத்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கும் அங்கீகாரம் வழங்கக்கூடிய பிரிவு தான். இதுல எல்லாத்தோட கல்லூரியோட பேரு, அந்த மாவட்டங்கள் பேக்ரவுண்ட். இதுல ABCDல நீங்க ABCDல எடுக்க முடியும். அஃபிலியேட்டட் காலேஜ் இப்ப இருக்கக்கூடிய லைவ் டேட்டா நீங்க அப்ப நாம சொன்னதை கூட நீங்க நம்பணும் அவசியம் இல்ல. அஃபிலியேட்டட் காலேஜ்ல போனீங்கன்னா 2023-24 அஃபிலியேட்டட் காலேஜ்ல சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி உட்பட 5 மண்டலங்களாக பிரிச்சு கல்லூரிகளை வச்சிருக்காங்க. நீங்க இதுக்குள்ள போனீங்கன்னா சென்னைக்குள்ள போனீங்கன்னா ஒரு 4-5 கல்லூரி இருக்கும். அந்த கல்லூரியோடைய இண்டிவிஜுவல் PDF இந்த மாதிரி சமைச்சு இது லைவ்ல தான் எடுக்கிறோங்க. நீங்களுமே பார்க்க முடியும். தமிழ்நாட்டு மாணவர்கள்லாம் இன்ஜினியரிங் கல்லூரியில சேர்றதுக்கு முன்னால உங்க கல்லூரி இங்க தான் அட்மிஷன் போற போறீங்களா, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேஜ், அந்த அப்ளிகேஷன் நடந்த ஃபர்ஸ்ட் பேஜ், அந்த கல்லூரியோட விவரம் இருக்கும். அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன இருக்கிறாங்க, எந்த வருஷத்துக்கு எவ்வளவு சீட் அலாட்மெண்ட், எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, 30 பேருக்கு 60 பேர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது பேஸ்ட் ஆன் ஃபேக்கல்டி இருக்காங்களா இல்லையா. அந்த கல்லூரிக்கு 30 பேர், இது 60 பேர். இப்ப CA கொடுத்திருக்காங்க, கண்டிஷன் அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்கன்னா இங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இது சாங்ஷன்ட் டேட்டா பேர். சர்ச் பண்ணிக்கலாம்.
முனைவர் மாரிசாமி, இவர் 11 கல்லூரிகள வேலை செய்யக்கூடியது. இது ஒன்னு சாம்பிள் காமிக்கிறோம். மீதி நம்ம பிடிஎஃப் ஏற்கனவே வச்சிருக்கோம். இந்த பிடிஎஃப் சார் ஒரே சார் போட்டோ அப்படியே இருக்கு சார். ஜூம் கொஞ்சம் பெருசு மேல ஜூம் அது சர்ச் சைட் கண்ட்ரோல் ஸ்க்ரோல் ஸ்லோ நாளை கிளிக் பண்ணுங்க. நல்ல போட்டோ எடுங்க. இல்ல நீங்க அடுத்து பிடிஎஃப் இதே நம்பரை நீங்க வேற வேற இடத்துல பாப்பீங்க. இது எங்க இருக்கும்போது எடுத்த போட்டோ. அடுத்து வேற இங்க பிடிஎஃப் இல்ல மேல அடுத்து ஆக்டிவேட் ஓபன் இது அப்படியே ஓபன் ஏகே ஏகே இப்போ இது வேற காலேஜ் ஏகேடி. இது வேற ஒரு கல்லூரி விழுப்புரத்துல இருக்கு. மாஸ்டர் சர்ச் இல்ல மூணாவது பேஜ்ல தனியா கீழ வாங்க. இது இப்போ அப்டேட்டட் போட்டோ. மவுஸ் ஸ்க்ரோல் கீழே கீழே கொஞ்சம் கீழே ஜூம் பண்ணுங்க. இந்த போட்டோ வந்து ஒரு 4 கல்லூரி கொடுத்திருக்காரு. அந்த போட்டோ 3 கல்லூரி கொடுத்திருக்காரு. டேட் ஆஃப் பர்த் ஏசிடி இதுல சிக்கிறது இந்த இடம் தான். டேட் ஆஃப் பர்த் ஒரே இதுல சேமா இருக்கும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணுங்க. அதுல டேட் ஆஃப் இதுல ஏஐசிடி ஐடி பாருங்க. டம்மியா ஒரு ஐடி கொடுத்திருப்பாங்க. இதுலயும் டேட் ஆஃப் பர்த். ஓகே சார். இந்த மாதிரி பல காலேஜஸ்ல நீங்களே பார்க்கலாம். தேங்க் யூ. லைட் ஆன். Thank you all. Thank you.